ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப புனிதமான ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறதெல்லாம் ஒரு வரம்னே சொல்லலாம். அது எந்த ஏஜ் குரூப் பீப்புளாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்க கூட எமோஷ்னலி ஒரு பாண்டிங் பில்டான பிறகு அவங்க ஃபேக்குன்னு தெரியும் போது அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க உடனே வில்லன் மாதிரி நமக்கு ஏதாவது கெட்டது செய்வாங்க. அப்படி இல்லை. அவங்க பிஹேவியர் நம்ம மென்டல் எனர்ஜியை மெதுவாக ட்ரெயின் பண்ணும். இந்த வீடியோ யாரையும் அக்யூஸ் பண்ணுறதுக்காகவோ ப்ளேம் பண்ணுறதுக்காகவோ இல்லை. ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ண உதவுற 7 முக்கியமான சைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நிறையவே தேவை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு பணமோ உங்கள் டைமோ இல்லை எமோஷனல் சப்போர்ட்டோ தேவைப்படும் போது அவங்க உங்களை நல்லாவே யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போது அவங்க ப்ரெசன்ஸ் நிறையாவே இருக்கும். உங்களை ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் டஃப் சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணும்போதோ மென்டலி டயர்ட் ஆகும்போதோ மெல்ல அவங்க ப்ரெசன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இதை ரெட் ஃப்ளாக்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்கள் டஃப்பான டைமில் தான் அவங்க ப்ரெசன்ஸ் நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன்ஸ் முடிஞ்ச உடனே உங்கள் மனசு லைட் ஆகிறதுக்கு பதிலாக ஏதோ ஹெவியாக ஃபீல் ஆகிற மாதிரி தோணும். ஏன்னா அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் யாரை பற்றியாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை நெகட்டிவிட்டி இருக்கும். அவங்க கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக கேர்ஃபுல்லாகவும் பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ மென்டலி எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ண வச்சு உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியானதாக இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, நீங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகும்போதோ உங்களுக்கு ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் போதோ அந்த சக்ஸஸை அவங்க மனப்பூர்வமாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. வெறும் வார்த்தைகளால் கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு மனப்பூர்வமான பாராட்டு இருக்காது. எல்லாம் லக்குனால தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா உனக்கு டைம் சரியாக இருந்துச்சு அதனால எல்லாம் சரியாக நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உங்கள் எஃபர்ட்டை அக்னாலேஜ் பண்ணாமல் அதை லைட்டாக எடுத்துக்குவாங்க. மேபி ஒரு பொறாமையும் ஒரு என்வியஸ் ஃபீலிங்கும் கூட பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு, அவங்க பேசுகிற ஒவ்வொரு கான்வர்சேஷன்ஸும் அவங்க ப்ராப்ளம், அவங்க கோத்ரூ பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பெயின் பற்றி மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் ஓகே தானான்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை பற்றி ஷேர் பண்ணாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சும்மா ட்ராமா போடாதன்னு சொல்லி உங்கள் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைன். பட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த கேரிங் ரொம்ப மியூச்சுவலாக இருக்கும். அடுத்தது, உங்களோட இருக்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. உங்களை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடந்துக்குவாங்க. அதே நீங்கள் இல்லாத இடத்துல உங்களை பற்றி காசிப் பேசுவாங்க. உங்கள் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் கான்ஃபிடென்ஷியலாக ஷேர் பண்ண விஷயங்கள் கூட மற்றவங்க கிட்ட ஒரு ஸ்டோரியாக மாறி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அவங்க ட்ரஸ்ட்வர்த்தி ஆனவங்க இல்லைங்கிறதுக்கு இது ஒரு கிளியர் சைன். ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட் உங்கள் ப்ரெசன்ஸில் எப்படி பேசுகிறாங்களோ அதே ரெஸ்பெக்டை உங்கள் ஆப்சன்ஸ்லையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை நேரடியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, இது ஏன் மிஸ்டேக்ஸ் தான் சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. அதுக்கு பதிலாக பல காரணங்கள் சொல்லுவாங்க. சிச்சுவேஷன்ஸை குறை சொல்லி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு மனப்பூர்வமான அப்பாலஜி அங்கே இருக்காது. அந்த கான்வர்சேஷன் முடிவில் நீங்கள் தான் தவறு செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ப்ராப்பர் அப்பாலஜி இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்த்தியாக இருக்காது. ஆனால் ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராமா இல்லாமல் விஷயத்தை கிளியர் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது, உங்களோட தனியாக இருக்கும்போது ரொம்ப மென்மையாக அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் மற்றவங்க முன்னாடி அவங்க பிஹேவியர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. காமெடியாக சொல்கிறதா நினச்சி உங்கள் வீக்னஸை எக்ஸாஜரேட் பண்ணி காட்டி உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. அது உங்களுக்கு மென்டல் பெயினாக தான் இருக்கும். ரெஸ்பெக்ட் ப்ரைவேட்டாகவும் பப்ளிக்காகவும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கான ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுவரை நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் அமைதியாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் யாரையாவது இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஏதோ சரியில்லையேன்னு கான்ஷியஸாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஈவன் தோ எதை டாலரேட் பண்ணணும் எதை லெட் கோ பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை புரிஞ்சிக்காத இடத்துல நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணவும் வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அமையட்டும். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ் எபிசோடில் மீட் பண்ணுறேன்.
Until then, take care. Bye bye. Thanks for watching.